ஹாய் வியூவர்ஸ், இது மேக்ஸிமம் ட்ரானிக்ஸ் எல்இடி டிவி ட்ரைனிங். இந்த வீடியோ டியூட்டோரியலில் நம்ம என்ன டேபிள் ஷூட்டிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெரும்பாலும் இப்போ எல்இடி டிவி சர்வீஸ் பண்ணுறவங்க, அது ஃப்ரெஷர்ஸ், புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க, அல்லது ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஓரளவு நாலேஜ் உள்ள பர்சன்ஸும் சரி, பெரும்பாலும் சில ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எல்இடி டிவியில் எல்இடி பேக்லைட்டு இஷ்யூஸு அதிகமாக வரும்னு சொல்லியிருந்தேன். பேக்லைட் ஏரியில் பேக்லைட் வந்து ஷார்ட்டாக இருக்குது, பேக்லைட் ஓப்பனாக இருக்கும், இல்லை பிளிங்காக இருக்குது. இப்போ பேக்லைட்டை நீங்கள் மாற்றுறீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிப்பை மாற்றிட்டு, இப்படி தான் வந்து எல்இடி ஸ்ட்ரிப்பு, அது என்னென்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரிப்பு இருக்குது, என்னென்ன வோல்டேஜில் வரும், என்னென்ன கரண்ட் ரேட்டில் இருக்குது, எப்படிலாம் செக் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி கனெக்டிவிட்டி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். வோல்டேஜ் எப்படி செக் பண்ணுறது, ஆம்பியர்லாம் எப்படி செக் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சார் எல்இடி ப்ராப்ளம் ஆகிடுச்சு, நம்ம மாற்றிட்டோம், ஆனால் திரும்பி டிவி ஆன் பண்ணோம்னா லைட் எரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து லைட்டு எரிஞ்சிச்சு, புது லைட்டு மாற்றிட்டோம், ஒரு வாரம் எரிஞ்சிச்சு, திடீர்னு சடனாக ஆஃப் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா சம்டைம் வந்து புது எல்இடி மாற்றும்போது லைட்டு எரிஞ்சிட்டு அணைஞ்சிச்சு டப்புன்னு இப்படியும் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னா, இதெல்லாம் சர்க்யூட்டில் ஃபால்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்இடிலே ஃபால்ட் இருக்குது. எல்இடி வந்து நீங்கள் மாற்றிடுறீங்க, மாற்றிட்டோம்னா எல்இடி லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா டிஸ்பிளே வந்துடும் உங்களுக்கு. அப்போ வந்து ஒர்க்கு முடிஞ்சிச்சு, ஃபினிஷ் ஆயிடுச்சு. அப்போ அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எல்இடி மாற்றுற பிறகும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னா எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து சர்க்யூட்டில் நம்ம பார்க்கணும். எல்இடி பேக்லைட் சர்க்யூட்னு ஒன்று இருக்குது, அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட ஸ்கீமேட்டிக்ஸ், அதில் எப்படி அந்த சர்க்யூட்டோட கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி வந்து எல்இடி லைட்ஸுக்கு அந்த ஸ்ட்ரிப்ஸுக்கு வோல்டேஜ் கரண்டில் எப்படி ஜென்ரேட் ஆகுது சர்க்யூட் மூலமாக, இதில் வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி அந்த சர்க்யூட்டில் ஏற்படும், அந்த காம்போனெலாம் எப்படி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னா அதில் நம்ம வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி எல்இடி லைட்ஸஸ்லாம் வந்து ஸ்ட்ரிப்ஸில் என்னென்ன வோல்டேஜ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த 4 டைப் இருக்குது. ஒன்று வந்து மினிமம் 15 வோல்ட் ஒன்று இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 90, 20, 25 அப்புறம் 30 வோல்டேஜ், அந்த 4 டைப் ஸ்ட்ரிப்பு தான் இருக்கும். இப்போ இந்த சாம்சங் டிவி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து 2 ஸ்ட்ரிப் இருக்குது. இப்போ எல்இடியில் பொதுவாக வந்து ஒரு 3 விதமான ஃபால்ட்டுகள் ஏற்பட்டுருக்கு. ஓப்பன் எல்இடி, 2 வந்து ஷார்ட் எல்இடி, 3வது வந்து பிளிங்கிங் எல்இடி. பிளிங்கிங் எல்இடி ஒன்று இருக்கும், இன்னொன்று டிம் எல்இடி ஒன்று இருக்குது. டிம் எல்இடிங்கிறது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்இடிலையும் ஃபால்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது, சர்க்யூட்லேயும் ஃபால்ட் இருக்கும். அந்த சர்க்யூட் ஆப்ரேஷன் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்லைட் வந்து நான் செக் பண்ணுற பாருங்க. ஓப்பன்னா என்ன நடக்குது, ஷார்ட்டுன்னா என்ன நடக்குது. இந்த எல்இடி வந்து ஷார்ட்டு, இந்த ஸ்ட்ரிப்ஸு நான் செக் பண்ணுறேன் டெஸ்டர் மூலமாக. டெஸ்டர் நான் ஆன் பண்ணிட்டேன். இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்து 25 வோல்ட் ஸ்ட்ரிப்பு. இது நான் வந்து இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலில் இந்த டெஸ்டரை பாயிண்ட் வைக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க. டெஸ்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வோல்டேஜ் காட்டுது டெஸ்டரில், அந்த இடத்துல அது டிஸ்பிளேயில் பாருங்கள், 34 வோல்ட்டு காட்டுது. இப்போ நான் செக் பண்ணுறது வந்து 25 வோல்ட் ஸ்ட்ரிப்பு. மீட்டில் என்ன காட்டுதுல 35.5 காட்டுது. இது நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் 9 எல்இடிஸ் இருக்குதுல. ஓப்பன் எல்இடி 1, இது 2, 3, 4, இது 5. இந்த ப்ளூ ஸ்டிக்கர் விட்டுருக்கேன் இல்லையா, இந்த பக்கத்தில் இது 5ஆம் நம்பர் எல்இடி. இந்த எல்இடி நல்லா க்ளோஸ் வாட்ச் பண்ணுங்கள். பாருங்கள், திரும்ப டச் பண்ணுறேன். ஸோ அந்த எல்இடி எரியவே இல்லை, அந்த எல்இடி எரியலை, ஷார்ட் ஆகிருக்கு. அந்த எல்இடி ஷார்ட் ஆகிருந்துச்சுனாலே வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து நல்ல ஸ்ட்ரிப், இந்த ஸ்ட்ரிப் வந்து கொஞ்சம் ஒர்க்கிங் இது, அதை நான் செக் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், இதில் பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவில் வச்சுட்டேன். நீங்கள் இப்போ இதை மீட்டரில் கவனிங்க. மீட்டர் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஸ்ட்ரிப் வந்து எல்லா லைட்டுமே எரியுது, எந்த பிளிங்கிங்கில், எல்லாமே ஆல் எல்இடிஸ் லோ. 25 வோல்டேஜ். 25 வோல்ட்னா ஒரு 1 or 2 வோல்டேஜ் மோரல்லஸ் இருக்கும். ஓகே, 26 வோல்ட் காட்டுது, 25 வோல்ட் தான் அது. ஓகே, இப்போ இது ஒர்க்கிங்கில் இருக்குது.
இது ஒர்க்கிங்கு. இந்த லைட்ஸ் தான் இதுதான் வந்து நாட் ஒர்க்கிங்கில் இருக்குது. அப்போ ஒரு எல்இடி ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதனால் என்ன ஃபால்ட்டு என்ன வரும் அப்படின்னா அது சர்க்யூட்டில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஷார்ட் எல்இடி. ஷார்ட்டுன்னா அந்த எல்இடி பல்ப் மட்டும் எரியாது. சரியா? இப்போ முன்னாடி சாம்சங்கில் செக் பண்ண எல்இடி வந்து ஷார்ட்டு. இப்போ ஒரு இது பேனசோனிக்கில் இது 15 வோல்ட்டு ஸ்ட்ரிப். இது நான் இப்போ செக் பண்ணுறேன். இப்போ மீட்டரை கவனிங்க. ஒரு எல்இடி கூட எரியல. இதில் ஒரு 6 எல்இடி இருக்குது. இதில் ஒரு எல்இடி கூட எரியல. அப்போ வந்து இதில் தான் ஓப்பன் சர்க்யூட் இருப்பாங்க. ஓப்பன் சர்க்யூட்ஸு ஓப்பன் எல்இடி. இதில் இருக்கிற 6 எல்இடியில் ஏதோ ஒரு எல்இடி ஃபீஸ் போயிருக்கும், அது ஓப்பன். ஏன்னா எல்இடி எல்லாமே சீரியஸ் பண்ணியிருப்பாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சீரியஸ் பண்ணியிருக்கும்போது ஏதாவது ஒரு எல்இடி ஏதோ ஓப்பன் ஆகிருந்துச்சுனாலும் ஸோ வந்து டோட்டலாக எல்லா எல்இடியுமே ஆஃப் ஆகிடும். இதில் எப்படி நம்ம ஓப்பன் எல்இடி கண்டுபிடிக்கிறதுனா இந்த எல்இடி பக்கத்தில் ஒரு ட்ராக்ஸ் இருக்குதுல, அந்த பாயிண்டில் வைக்கிறேன். இப்போது இந்த பல்பு எரியுது, அதாவது 2.9 அந்த மாதிரி காட்டுது. மொத்தம் 6 எல்இடி இருக்குது. அது 18 வோல்ட் இது. ஓகே, இப்போ இதை பாருங்கள், இதுவும் எரியுது. இந்த பாயிண்டில் வச்சா எரியுது, மெயின் பாயிண்டில் வச்சா எரியல அது. ஸோ இதை வந்து ஓப்பனில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த எல்இடி வந்து ஓப்பனில் இருக்குது. இந்த பாயிண்டில் வச்சால எரியுது பாருங்கள், எரியுதா? எல்லாமே எரியுது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து லாஸ்ட்டில் ஒரு எல்இடி இருக்குது, அந்த இதில் வச்சுறேன். ஓகே, இந்த பாயிண்ட்டில் எரியல. இந்த எல்இடிக்கு அப்புறம் இருக்கிற டெர்மினலில் வச்சா எல்இடி எல்லாம் அந்த 5 எல்இடியும் குரூப்பாக எரியுது. 6வது எல்இடி லாஸ்ட் எல்இடியில் அதோட டெர்மினல் வைக்கிறேன், எரியல. ஒரு எல்இடி கூட எரியல. ஸோ இந்த எல்இடி தான் ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ ஓப்பன் சர்க்யூட்டில் ஓப்பன் எல்இடினா எல்லா எல்இடியுமே ஆஃப் ஆகிடும். ஓகே, சர்க்யூட்டில் வந்து எல்இடியும் இதில் இருக்குது, சீரியஸாக இருக்கும். ப்ளஸ் வந்து எல்இடியோட ஸ்ட்ரிப்ஸும் வந்து சீரியஸ் பண்ணியிருப்பாங்க. சீரியஸு பேரலல் கனெக்ஷனும் இருக்குது, ஆனால் இது பெரும்பாலும் சீரியஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த எல்இடி தான் ஃபால்ட்டாக இருக்குது. இது ஓப்பன்னா எல்லா எல்இடியுமே எரியாது. ஓப்பன் சர்க்யூட்டு அப்புறம் ஷார்ட் சர்க்யூட்டு, இந்த 2 விதமாக கம்ப்ளைண்ட்டு ஏற்படும். சரியா? இப்போ அடுத்தது நம்ம சர்க்யூட்டு போவோம். அடுத்து இந்த எல்இடி பேக்லைட் சர்க்யூட்ஸில் எப்படி ஃபால்ட்டு ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டைப் ஆஃப் சர்க்யூட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். இந்த பேக்லைட் சர்க்யூட்டை பொறுத்தவரை டிரைவர் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைபேக் கன்வெர்ட்டர் டைப்பு, செகண்ட் ஒன்று பூஸ்ட்டு கன்வெர்ட்டர் டைப்பு. ஃப்ளைபேக்னால் என்னென்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து டைரெக்டாக எல்இடிக்கு உங்களுக்கு சப்ளை எடுத்திருப்பாங்க. பூஸ்ட்டு கன்வெர்ட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு காயில், அதாவது இண்டக்டர் அது மாதிரி எடுத்திருப்பாங்க. இப்போ இது பார்த்து தான் இது வந்து வியூ 32 இன்ச்சு ஸ்மார்ட் எல்இடி டிவியோட அது போர்டு பார்க்குறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எல்இடியோட கனெக்டரு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காயில் இருக்கு இல்லையா, இது காயில், இது பூஸ்ட் காயில் சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஒரு டயோடு வச்சுருப்பாங்க. ஓகே, இந்த பக்கம் வந்து டிரைவர் சர்க்யூட்டும் இங்கே இருக்குது. இது வந்து பூஸ்ட்டு கன்வெர்ட்டர் டைப்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 32 இன்ச்சு 40 இன்ச்சு இந்த மாதிரி சாதாரணமாக ஃபுல் ஹெச்டி டிவிலாம் பெரும்பாலும் பூஸ்ட் கன்வெர்ட் டைப்பு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் மோஸ்ட்லி சைனா டிவிலாம் அப்படி தான் இருக்கும். காம்போலாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 32, இதுவும் 32, இது வந்து 42 இன்ச்சு. இதில் எல்இடி கனெக்டரு, இதுதான் எல்இடி கனெக்டரு. இந்த தான் காயில், பூஸ்ட்டு காயிலுப்பாங்க. பக்கத்தில் வந்து ஒரு டயோடு வச்சுருக்காங்க. இது வந்து பூஸ்ட்டு கன்வெர்ட் டைப்பு, இது வந்து டிரைவர் சர்க்யூட்டு. ஓகே, இது அது பூஸ்ட் கன்வெர்ட்டர் தான். ஃப்ளைபேக்னால் பெரும்பாலும் பிராண்டட் டிவியில் இருக்கும். கொஞ்சம் வோல்டேஜ் அதிகமாக இருக்கும் ஃப்ளைபேக்கில். ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்தே எடுத்திருப்பாங்க. சரியா? இது ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று, மெயின் ட்ரான்ஸ்ஃபார்மரு, அது ஆடியோ வீடியோ செக்ஷனுக்கு எடுத்திருப்பாங்க. டிஸ்பிளேலாம் இருக்கு இல்லையா, டிகானு அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. இது வந்து இந்த ஒயிட் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா இது எல்இடிக்கு எடுத்திருப்பாங்க. இது எல்இடி கனெக்டரு. இது வந்து அவுட்புட்டு மதர் போர்டு போகிற கனெக்டரு. இது எல்இடி கெப்பாசிட்டரு. இதில் பார்த்திங்கன்னா இந்த கனெக்டர் தான் எல்இடி கனெக்டர். இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 கெப்பாசிட்டர் இருக்குது, ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க. இதை ஃப்ளைபேக் டைப்மாங்க. இதுக்கு டிரைவர் சர்க்யூட்டில், அதாவது டிம்மிங் சர்க்யூட்ஸ்னு சொல்லுவாங்க, பேக் சைடில் இருக்கும். ஒரு 8 பின்னு 6 பின்னு மாதிரி டிரைவ் செய்து வச்சுருப்பாங்க. சர்க்யூட் ஆப்ரேஷன் எப்படின்னு அடுத்து சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டு வந்து பூஸ்ட் கன்வெர்ட்டர் சர்க்யூட்டில் இந்த டிவி வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுது, அதாவது எல்இடி லைட் சர்க்யூட் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுது, அதில் அவுட்புட் வோல்டேஜ் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சர்க்யூட் போவோம். இப்போ இந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்போ ஒனிடா. அது இப்போ வந்து டிவி ஆன் பண்ணியிருக்கேன், ஸ்டாண்ட் பையில் இருக்குது. இப்போ நான் டிவி வந்து மெயின் மட்டும் ஆன் பண்ணியிருக்கேன், ஸ்டாண்ட் பையில் இருக்குது. இப்போ ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதுதான் எல்இடியோட கனெக்டரு. இது பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவு. இந்த மீட்டரில் வந்து வோல்டேஜ் மோடில் வந்து டிசியில் 200 வோல்ட்டில் வச்சுக்கணும். இந்த எல்இடிக்கு எப்போவுமே வோல்டேஜ் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால் இப்போ டெஸ்ட் ப்ராப் மல்டிமீட்டர் டெஸ்ட் ப்ராப்பாக இந்த ரெட்டு பாயிண்ட், அதாவது எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மில் வைக்கிறேன் வச்சிங்கன்னா, இப்போ மீட்டரை கவனிச்சிங்கன்னா இப்போ 33 வோல்ட்டு வந்து எடுத்துகிட்ருக்கு. அதாவது 33 வோல்ட்டுங்கிறது அவுட்புட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் பையில் இப்படி இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரும்போது இந்த டயோடு வந்து ரெக்டிஃபை டயோடு, அவுட்புட் ரெக்டிஃபையரு. இதில் வந்து ஏசி டிசிஎம் மாதிரி இங்கே வரும். இந்த டயோடில் செக் பண்ணுறேன் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா எவ்வளோ வருது, 34 வோல்ட்டு காட்டுது. அதாவது ஆனோடில் கேத்தோடில். அடுத்த இங்கே டயோடு இருக்குது, அதுலேயும் பார்த்திங்கன்னா அதுலேயும் 33 காட்டுது. இந்த ரெண்டு டயோடும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஏசி டிசிஎம் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு காயிலும் ஒரு டயோடும் சீரியஸாக இருக்கும். இந்த காயில் வழியாக அந்த டயோடுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த கனெக்டர் போகும். இந்த டயோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த டயோடு வந்து இதோட ஆனோட கேத்தோடில் பார்த்திங்கன்னா என்ன காட்டுது, 32 வோல்ட்டு காட்டுது. இந்த வோல்ட்டு தான் வந்து எல்இடியோட பாசிட்டிவ்ஸ், அதாவது ரெட்டு பின்னில் இருக்குது 34. ஓகே, இப்போ வந்து டிவியை நான் ஆன் பண்ணுறேன். டிவியை ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகி ப்ளூ லைட் எரியுது இல்லையா, இப்போ டிவி ஆனில் இருக்குது. இப்போ வந்து எல்இடி லைட்டில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ அது எல்இடி கனெக்டில் அந்த ரெட் ஒயரில் நான் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மீட்டரில் 60 வோல்ட்டு காட்டுது, 61.6 வோல்ட்டு அப்படின்னு காட்டுது. இப்போ வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதான் வந்து பூஸ்ட்டு கன்வெர்ட்டர் டைப்புமாங்க. ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது அதே எல்இடியில் ஒரு 30 வோல்ட்டு தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து இப்போ டோட்டல் எல்இடி இப்போ டிஸ்பிளே பின்னாடி பேக் லைட் வந்து ஒரு 3 ஸ்ட்ரிப்பு அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ 20 வோல்ட்டு ஸ்ட்ரிப்பு ஒரு 3 இருக்குதுன்னு வச்சுட்டோம்னா அது ஸ்டாண்ட் பையில் ஒரு 30 வோல்ட்டு தான் போகும், ஆனால் வந்து எரியாது. நம்ம வந்து டிவியை வந்து நம்ம ஆன் பண்ணும்போது ஆன் பண்ண பிறகு தான் அந்த வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏதோ பூஸ்ட் கன்வெர்ட்டர் டைப் இது. இப்போ வந்து 60 வோல்ட்டு இருக்குது. இதே வந்து இந்த டயோடில் பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ரெக்டிஃபை ஆகுது இல்லையா, அந்த டயோடில் நான் மறுபடியும் செக் பண்ணுறேன். கேத்தோடில் பார்த்திங்கன்னா அதே 32 வோல்ட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த வோல்ட்டு வந்து இந்த காயில் வழியாக அந்த டயோடுக்கு, இது பூஸ்ட் டயோடுன்னு சொல்லுவாங்க, இந்த டயோடுலேருந்து அப்புறம் தான் போகும். இந்த டயோடு வந்து எல்இடி கனெக்டர் ஒட்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த டயோடில் நான் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ இருக்குது அதில் டயோடில். ஸோ அந்த டயோடில் வந்து வோல்டேஜ் அதிகமாக இருக்குது, 60 வோல்ட் இருக்குது. சரியா, இப்போ வந்து இதான் பூஸ்ட் கன்வெர்ட்டர் டைப்பு வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். இது ஒரு சர்க்யூட் நம்ம பார்க்கலாம்.